அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இதுகாலம் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அப்படி மாறுகின்ற குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தை. மேலும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம்? உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கப் போகிறது. எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்க்கின்ற வருடம் இந்த வருடம். புதிய வண்டி வாகன சேர்க்கை என்பது ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமைந்துவிடும். சந்தோஷமான மனநிலை இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு காணப்படுகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வெகு எளிதாக கிட்டும். சாதகமான நேரம் இந்த நேரம். எல்லா கவலைகளுக்கும் முடிவு காணுகின்ற வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. உற்றார் உறவினர் வருகை, உங்கள் வீட்டில் நிகழும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொண்டு சேர்ப்பார்கள். எல்லா வகையிலுமே நிம்மதியான நிலைதான் காணப்படுகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஒரு சிலருக்கு அமைந்து உங்கள் அனைவரையுமே குதூகலப்படுத்தும். எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுகின்ற காலம் இந்த காலம். பொருளாதார வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக இருக்கின்ற வருடம் இந்த வருடம். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் மிக எளிதாக அமையும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் துணிச்சலான முடிவு, விவேகமானதாகவும் வைராக்கியம் கொண்டதாகவும் இருந்து நல்ல பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறது. பூர்வீக சொத்திலே இதனால் வரை இருந்து வந்த வில்லங்கங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்த்து சொத்து முழுமையும் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். திருமண பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் நல்லதொரு திருமண நிகழ்வு அவர்கள் விருப்பப்பட்டபடியே அமைகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. அரசியல்வாதிகள் நல்ல பயன்களை அடைவார்கள். பதவிகளையும் அவர்களுக்கு அதிகாரமிக்கதாக அடைய காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். விவசாயிகள் மேம்பாடு உண்டு. கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். பொதுவிலே இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக இருக்கப் போகிறது. 90 விழுக்காட்டுக்கு மேல் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக்கு என்கின்ற மந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானையும் நான் பார்த்து செய்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.